என்ன நான் சொல்ல, என்ன நான் சொல்ல. இந்த பேஸ் நான் இப்படியே பார்த்து வச்சுக்கிறேன். மேரேஜ் வருவேன், வீட்டுக்கு வருவேன், அப்ப இதே மூஞ்சி இருக்கான்னு நான் பார்க்கணும். மாதிரியே இருக்கு. ஒழுங்கு ரொம்ப வீக்கா இருப்பான். கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி தானே இருக்கு. பிச்சைக்காரன் ஃபாரின் பெக்கர் மாதிரி இருக்கு. ஏதோ மெமரி வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ. உங்க கேங்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு மேரேஜ். அதெல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் எனக்கு தான். ஒரு ஒளி வட்டம் தெரியுதுண்ணா. ஒளி வட்டம் இல்ல, டிவி வட்டம். டிவிதான் வந்து உனக்கு ஒளியா தெரியுது. எப்படி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கியா, பதட்டமா இருக்கா, பயமா இருக்கா? எல்லாமே கலந்த மாதிரிதான் இருக்கு. முகரக்கு டைப் மாதிரி தண்ணி தெரிகிறது. தெரிக்கிற மாதிரி வந்து இல்ல அண்டிங்கிறதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு. அவ்வளவு நான் எப்படி சொல்றாரு தெரியலடா. வேற ஏன்டா கிளம்புறேன். மாதிரியே இருக்கு. முடி வெட்டணும், கொஞ்சம் தாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டணும். கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி தானே இருக்கு. பிச்சைக்காரன் ஃபாரின் பெக்கர் மாதிரி இருக்கு. நீ ஃபாரின் பெக்கர்லாம் இல்ல, புஷ்கல் பெக்கர். ஏஜ் கொஞ்சம் ஷேப்பா இருக்கு. எனக்கு உண்டே ஆயிடுச்சு, மறுபடியும் உண்டாயிடுச்சு. இப்ப கொஞ்சம் சோத்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டேன், அதனாலதான் உண்டான மாதிரி. மாலை மாறினதுக்கு அப்புறம் தான் நிமிஷமா இருக்கிறேன். பயத்துலதான் இருக்கேன். நன்றி. பயத்துல இருக்க, எது கேட்டாலும் பேசுறதுக்கு வராது. மேடம் வணக்கம். நல்ல விதமா தானே சொல்லியிருக்கேன். சொன்னதே இல்லை, தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். தெரியாது. டைம் இல்ல. லட்சுமி தானே? தங்கச்சி ஏற்றுக்கிறேன், சரிங்களா? பையன் கொஞ்சம் சொல்லு. நானும் சொல்லுறேன். குழந்தை பையன். சொல்லடா, அது சொல்றேன். நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நேற்று நடந்தது மட்டும் தான் நான் உன்ட்ட சொன்னேன். இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு, அதை நான் அப்புறம் சொல்றேன். ஏய், யாருக்கிட்டா பேசுற? யாரு? சரி கோச்சுக்காரு. சரி, நம்ம டீம்ல ஒரு விக்கெட் அவுட்டு. அடுத்து நீ இருக்க, அடுத்து உனக்கு தான். வயசுல பெரியவன், அவன் ஒத்துக்க மாட்டேன். அடுத்து உனக்கு 2 தங்கச்சி இருக்கு. உன் தங்கச்சிங்க 2 பேருக்கு ஆகணும், உனக்கு ஆகணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆகும். கல்யாணமே நடக்குது. பொண்ணு யாரும் தர மாட்டாங்க. உனக்கு எழுத்து போய் எனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி வந்து உன்னை 3 வருஷம் கட்டி வெளியில போய் இப்படி சொல்றவங்க தான் நேரம் தாலி கட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் எனக்கு தான். இப்படிதான் என்கிட்ட வந்து சொன்னான்.